வணக்கம். பக்தி ஒளி நேயர்களுக்கு வணக்கம். இப்ப மகர ராசிக்கு தீட்டு எந்த இடத்துல இருந்தா நமக்கு தீட்டு அதிகமாக இருக்கும், எந்த இடத்துக்கு போகும்போது தீட்டினால் நமக்கு தொந்தரவு ஏற்படும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அந்த தீட்டினுடைய இடத்துல நம்ம என்னென்ன பரிகாரம் பண்ணி எப்படிலாம் ரெக்கவர் பண்ணலாம் தெரிஞ்சிடலாம். தீட்டு கண்டிப்பாக ஏற்படும். நம்ம ஒவ்வொருத்தருக்கும் தீட்டினுடைய இது சுவடுகள் இருக்கும். தீட்டு இல்லாத வீடுகளே கிடையாது அப்படின்னு. ஏன்னா இறப்பில்லாத வீடுகள் ஏதாச்சும் இருக்குன்னா இல்ல, எல்லா இடத்திலும் இறப்புகள் உருவாகி பிறப்புகளும் இருக்கும். பிறக்கும் போதும் தீட்டு இருக்கு, இறக்கும் போதும் தீட்டு இருக்கு. அதனால தீட்டுங்கிறது பிறப்பு இறப்பு ரெண்டுக்கு இடையிலும் இருக்கக்கூடிய தீட்டுகளும் இருக்கு. அதனால தீட்டு என்பது நமக்கு கிடையாது அப்படிங்கிறதான் கிடையாது. முன்னோர்கள் எதையுமே காரணம் காரியம் இல்லாமல் எந்த காரியங்களும் செய்வதில்லை. தீட்டு கழிக்கிறதுக்குன்னே ஒரு காலம் வச்சிருப்பாங்க. அந்த அளவுக்கு வலிமையான விஷயங்கள் நம்மளுடைய தீட்டு காலத்தில் நம்ம என்னெல்லாம் பண்ணணுங்கிறதையும் நெறிமுறைப்படுத்திட்டு போயிருக்காங்க. ஆனா நம்ம முற்போக்கு கொள்கை அப்படிங்கிற ஒரு கொள்கையை வச்சுக்கிட்டு நம்ம நிறைய தீட்டு விஷயங்களை அவதூறு சொல்வதும், அதை பத்தி தவறா அதுக்கு சயின்டிபிக் ப்ரூஃப் அப்படி இப்படி சொல்லிட்டு நிறைய விஷயங்களை நம்ம மாற்ற முயற்சி செய்கிறோம். இந்த மாற்றங்கள் நம்ம உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் நிறைய டேமேஜ், அதாவது சிதைவடைய செய்கிறது அப்படின்னு பார்த்துக்கலாம். நிறைய விஷயங்கள் நம்ம முன்னோர்கள் செய்வதை நம்ம ஃபாலோ பண்ணாம இருந்ததின் விளைவு பெண்களுக்கு நிறைய மனச்சிதைவுகள் உருவாகிக்கிட்டே இருக்குது. அந்த மனச்சிதைவுகளுக்கு காரணம் என்னன்னு இன்னும் வரைக்குமே யாரும் ஒழுங்கா சொல்ல முடியல. ஏன்னா ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒரு காரணம் இல்லாமல் ஒரு காரியத்தை முன்னோர்கள் நடத்தி வைக்கல. அதுக்கு நம்ம மரியாதை கொடுக்கணும். ஏன்னா நம்ம யாருக்கு முன்னோர்களுடைய மரியாதை எடுக்க மாட்டாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, சனி ராகு சேர்க்கை இருந்தாலே முன்னோர்களுடைய சொற்கள் அவங்களுக்கு பெரிதாக இருக்காது. பழைய புராதான விஷயங்களை அவதூறாக அதுக்கு சயின்டிபிக்காக ரிலேட்டிவ் பண்ணி அது இதனாலதான் இது சொல்லியிருக்காங்கன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஆனா அதனுடைய உள்ளர்த்தங்கள் நிறைய மாற்றங்கள் கொடுக்கக்கூடியதாக இருக்கு. அத சில சயின்டிபிக் அப்பப்போ மாறும். ஆய்வுகள் போய்கொண்டே இருக்கும்போது அந்த ஆய்வில் ரிசல்ட் கடைசியா என்ன வருதுன்னா, என் மூதாதையர்கள் சொல்வது கரெக்டுங்கிற ரிசல்ட் தான் நிக்குது. இதேதான் ஓம் என்ற மந்திரத்திலும் நம்மளுக்கு என்னன்னா, அந்த ஓசைகள் நம்ம பிரபஞ்சத்துடைய ஓசைங்கிறத கண்டுபிடிக்க இவ்வளவு நாள் ஆனது. ஆனா முதலில் ஓம் சொல்லும் போது இது நம்மளுக்கு சரியான வார்த்தை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்களுக்கு தடைகள் சொல்லி அதை ஆய்வுகள் செய்து இது நம்ம சொல்வது எல்லாம் கரெக்டுங்கிறது நிரூபிக்கப்பட்ட பிறகு நம்ம ஏத்துக்கிறோம். ஆனா அது அழிந்து போய்விடுகிறது. நம்மளுடைய பாரம்பரிய வழக்கங்கள் நிறைய அழிவுகள் போகிறது. அதே போலதான் தயவு பண்ணி நாம் முற்போக்கானவள் என்ன நிரூபிக்கிறேங்கிறதுல யாரும் அந்த மாதிரி இது பண்ணாதீங்க. என் மூதாதையர்கள் எதையும் தவறாக சோதிக்கவும் இல்லை, இது பண்ணவும் இல்லை, நம்மளுக்கு புகுத்தவும் இல்லை. எல்லாமே சரியான வழிமுறைகளும் நெறிமுறைகளும் செய்துதான் எல்லா விஷயங்களும் ஆட்கொள்ளப்பட்டது. அதனால நான் தீட்டுங்கிற விஷயத்தை நான் முழுமையாக நம்புகிறேன். அந்த நம்பிக்கையின் விளைவாக இந்த தீட்டை பத்தி உங்களுக்கு பேசுறேன். மகர ராசியில் தீட்டு எப்படி எதன் மூலமாக உருவாகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, கண்டிப்பாக இவங்க என்னன்னா நிறைய உயர் அதிகாரிகள் மேன்மையானவங்க அப்படி இருப்பாங்க இல்லையா, அவங்களுடைய இறப்புக்கு போகும்போது இவங்களுக்கு தீட்டினுடைய சுவடுகள் ஏற்படும் அப்படின்னு எடுத்துக்கோங்க. அடுத்தவர் பாத்தீங்கன்னா, தலைமகன் இறப்பான வீடுகளில் தலைமகன் இறந்திருக்கான் அப்படின்னா அந்த இடத்துக்கும் நம்ம போனா நம்மளுக்கு தீட்டுகள் உருவாகும். உச்சி பொழுதில் நாம நடந்து போகும்போது அந்த பகுதியில் ஒரு சின்ன ஒரு காளி கோயிலோ இல்லாட்டா ஒரு துர்தேவதைகள் கூட கோயில்களோ இருந்தால் அந்த இடத்துல நடந்து கடக்கும் போது உங்களுக்கு இது தீட்டுடைய சக்திகள் அதிகரிக்கும். அதனால இந்த மாதிரி உங்களுக்கு தீட்டினால் வரக்கூடிய இந்த நெகட்டிவ், அதாவது அரசியல்வாதிகளின் உயிரிழப்பும் போது அந்த உடலை காணப்போவது, மிகப்பெரிய துர்சக்திகள் நிறைந்த இடத்துக்கு போகும்போது, அதுக்கு பிறகு உச்சி பொழுது காலத்தில் நம்ம எந்த ஒரு நிராயுத பாணி அப்படிம்பாங்க, எதையுமே கையில எடுக்காம ஒரு சின்ன அதாவது இரும்பையாச்சும் கையில வச்சுட்டு போனோம். அதனால அந்த இரும்பை கூட கையில் எடுக்காமல் நம்ம போவது மிக பெரிய ஆபத்து. அதாவது மகர ராசிக்காரர்களுக்கு அதாவது வெயிலின் உச்சி பொழுது நிறைய தீட்டுகளை அவங்க உடம்புல அப்ளை பண்ணலாம்
அப்படிங்கிறது இருக்குது. அதனால அது ஒண்ணு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா குழந்தைகளின் தீட்டு, அதாவது பிறந்த உடனே இறக்குற குழந்தைகள் தீட்டு, அப்புறம் வயிற்றில் அபாசனம் ஆகக்கூடிய இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கான தீட்டுகள் இந்த மகர ராசிக்காரர்களுக்கு ஒத்து வராது. இந்த மாதிரி தீட்டுகளை வந்து நீங்க வந்து கவனமாக கையாண்டீங்கன்னா உங்களுக்கு இந்த தீட்டினுடைய இது வந்து உங்களுக்கு குறையும். அதாவது இந்த மாதிரி இடத்த மேக்சிமம் அவாய்ட் பண்ண ட்ரை பண்ணணும். இல்ல போக வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டா கண்டிப்பா போங்க. அதுக்கு நமக்கு ஒரு கவசம் மாதிரி ஒரு அணிகலன் தேவை. அதை அணிந்து போனால் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். என்ன மாதிரி நம்ம வந்து எடுத்துக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பொதுவாக நம்ம வந்து அந்த மாதிரி இடத்துக்கு போகும்போது ஆரம்பத்துல சொல்லிட்டேன், இரும்பை கையில் எடுப்பது சிறப்பாக இருக்கும் அப்படிங்கறத எடுத்துக்கோங்க. எந்த இடத்துக்கு போனாலும் ஒரு இரும்பு வளையம் வந்து கை விரல்ல போடுங்க. இல்லாட்டா காலில் வந்து அந்த கருப்பு கயிறு கட்டுதல், இதெல்லாம் பண்ணும்போது அவங்களுக்கு அந்த தீட்டு வந்து வராது அப்படிங்கிறது இருக்கு. அப்புறம் இந்த தீட்டு வந்து எந்த தெய்வத்தை வழிபடலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சிவ வழிபாடு வந்து சிறப்பாக இருக்கும் தீட்டுக்கு. அதனால சிவ வழிபாடு, பிரபஞ்சத்தையே அறிய வைக்கக்கூடிய சிவ வழிபாடை எடுத்தீங்கன்னா உங்களுக்கு நெகட்டிவே வராது அப்படிங்கிறது ஒண்ணு. அது போக நடராஜர், நீங்க தீட்டு வீடு அப்படிங்கிற மாதிரி இதாயிடுச்சுன்னா நீங்க என்னன்னா நடராஜர் வழிபாடு தொடருங்க. நடராஜரை வழிபட்டுட்டு அப்புறம் அந்த தீட்டு வீட்டுக்கு போனீங்கன்னா அந்த தீட்டின் இது வந்து சுவடு உங்களை தாக்காது அப்படிங்கறத எடுத்துக்கோங்க. பொதுவாக நீங்க வந்து இந்த தீட்டினுடைய எஃபெக்ட் இந்த மாதிரி மகர ராசிக்காரர்களுக்கு அதிகமாக இருந்துச்சுன்னா எப்போதும் விபூதியை நெற்றியில் அணிவது சிறப்பாக இருக்கும். ஏன்னா விபூதி வந்து எரிந்த உடலின் சாம்பல் போல் அர்த்தம். அதனாலதான் அதை வந்து சிவபெருமானுக்கு ஒப்படைச்சிருக்கோம். அதாவது மாட்டு சாணத்தை எரிய வைத்துதான் நம்ம சாம்பலை உருவாக்குவோம். ஆனால் அது நம்ம வந்து சிவபெருமான் வந்து எரிந்த சாம்பல், நம்ம சுடுகாட்டுல எரிந்த சாம்பலை பூசியவர் சொல்லலை அப்படின்னுலாம் சொல்றாங்க இல்லையா, அதனுடைய தன்மைக்குரிய ஒரு இடத்தில் இருக்கிறது இந்த சாம்பல். அதனால அந்த சாம்பலை வந்து எந்த ஒரு விஷயம், அதாவது இறப்பு தீட்டுக்கு சாம்பல் வந்து நெகட்டிவை கொடுக்கவே கொடுக்காது. அதனால சாம்பலை அணிந்து கொண்டு நீங்க போனாலும் உங்களுக்கு அது நெகட்டிவ் உடைய இது வராது, தாக்கம் வராது. பொதுவாக இறந்தவங்க வீட்டுக்கு நம்ம போகும்போது கண்டிப்பாக அந்த முடிஞ்ச பிறகு நம்ம நெற்றில ஒரு பட்டையை போட்டு வச்சிருவாங்க. அது வந்து அந்த சாம்பலுக்கு அதை அழிக்கும் சக்தி உண்டு அப்படிங்கிறது உண்டு. அதே போல் நம்ம தீர்த்த நீர் ஆடும் போது, அதாவது இறந்தவங்க உடலை கரைத்து விட்டு வரும்போது பக்கத்தில் ஏதாவது சிவன் கோயில் இருந்தா உடனே அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்துருங்க. அப்புறம் உங்களுக்கு அது தோஷமே கிடையாதுன்னு சொல்லுவாங்க. அந்த போல் நம்மளுக்கு வந்து சிவ அம்சம் இந்த இடத்துல நிரம்ப பெற்று இருந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த தீட்டு வந்து பெரிய சுவடாக இருக்காது. அதனால இந்த தீட்டு வந்து உங்களுக்கு நிறைய மாற்றங்களை கொடுக்கக்கூடிய தீட்டாக இருக்கும் அப்படிங்கறத எடுத்துக்கலாம். அதனால நம்ம வந்து உங்களுக்கு தீட்டினால் வரக்கூடிய நெகட்டிவ் வந்து திருநீர் அணிவதும், சிவக்கோயிலுக்கு போவதும், நடராஜர் வழிபாடு பண்ணுவதும் சிறப்பாக இருக்கும். ஒவ்வொரு விஷயங்களும் நம்ம செய்யும் போது எளிமையான விஷயங்களாக தெரியும். விபூதி எல்லாம் ரொம்ப அருமையான விஷயம். விபூதியை பூசிக்கொண்டே இருந்தாலே மகர ராசிக்காரர்கள் வாழ்வின் பெரிய இடத்த போலாம். எந்த இடத்தை தொடணுமோ அந்த இடத்தை தொட்டுருவாங்க. விபூதியை அணிந்து கொண்டே இருப்பவர்களுக்கு அவமானங்கள் வருவதே இல்லை. அது மகர ராசிக்காரர்களுக்கு சுத்தமா கிடையவே கிடையாது. ஏன்னா மகர ராசிக்காரர்கள் வந்து சூரியனுடைய அம்சத்துடைய நட்சத்திரம் பெற்றிருக்கும். அங்க சூரியன் சனியுடைய இது வந்து ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கும். அதாவது தகப்பனும் மகனும் ரொம்ப அந்த இடத்துல வந்து நிறைய ஆர்கியூமெண்டுடன் வெற்றி பெற்ற இடமாக இருக்கிற மாதிரி இருக்கும். அவ்வளவு வலிமையான இடம் அந்த மகர ராசி. அந்த ராசிக்கு வந்து விபூதி வந்து அவ்வளவு அற்புத மருந்து. இதனால் உங்களுக்கு இந்த மகர ராசிக்காரர்கள் தொடர்ந்து விபூதியை நெற்றில் பூசிக்கொண்டே இருந்தால் எந்த ஒரு தீட்டும் உங்களை தொடவே தெரியாது, உங்ககிட்ட நெருங்கவும் நெருங்காது. அது மிக முக்கியமானது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வீட்டுக்கு வந்தோடனே மகர ராசிகள் இந்த தீட்டுக்கு நம்ம என்ன மருந்து அப்படின்னா, வந்தோடனே தலைக்கு நான் சொல்வேன் எப்பவுமே காலில் நல்லா நீரை ஊற்றி அலம்பிட்டு தலையில் நல்ல நிரம்பிய தண்ணீர்ல இருந்து 3 கை அளவு தண்ணி எடுத்து தலையில தெளிச்சுக்கிட்டு வீட்டுக்குள் வந்த பிறகு நல்ல தண்ணியில், ஒரு நல்ல சுத்தமான தண்ணியில் ஓம் நமச்சிவாயா ஓம் நமச்சிவாயான்னு சொல்லிட்டு விபூதியை கைகிட்ட வச்சுக்கிட்டு ஓம் நமச்சிவாயா ஓம் நமச்சிவாயான்னு சொல்லிட்டு அந்த விபூதியை பார்த்து சொல்லிக்கிட்டு அதை அந்த தண்ணீரை போட்டுட்டு அந்த தண்ணியை குடித்தாலே போதும். உங்களுக்கு தீட்டினுடைய சுவடுகளோ வடுக்களோ தெரியாது. பொதுவாக மகர ராசிக்காரர்களுக்கு விபூதியை சாப்பிடுவது ரொம்ப பிடிக்கும். அது உட்கொண்டாலும் இந்த தீட்டு சமயத்தில் அந்த விபூதியுடன் நீங்க அந்த நீரை அருந்தும் போது உங்களுக்கு உடம்பில் உள்ள தீட்டும் நெகட்டிவும் அகன்றுவிடும். ஆனா தீட்டு உங்களுக்கு மிகப்பெரிய கெடுதலை கொடுக்காது என்றாலும் விபூதியோட நீங்க இது பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா தீட்டு உங்களுக்கு
நல்ல மாற்றங்களையும் கொடுக்கும். அதாவது தீட்டினால் சில மாற்றங்கள் இங்க பண்ணுனீங்கன்னா நம்மளோட உடலும் மனமும் ஆரோக்கியத்துடன் வெற்றிகள் பலவும் தொடர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. நீங்க பண்ணிதான் பாருங்களேன், வெற்றிகள் பல உங்களை வந்தடையும். வாழ்த்துக்கள். நன்றி. வணக்கம்.